லோட் ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம ஜங்குக் தான் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ கேளுங்க, ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேடா, வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸ்டோரி என்னென்னா, நீங்களும் ஜங்குக் ஆஸ் யூஷுவல் லவர்ஸ் தான். அண்ட் அவ்வளோ போதும், ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட் சீன்லே வாயனை தான் காட்டுறாங்க. வாயன் வந்து ஒரு நைட்டு ஒரு 11 o'clock அந்த மாதிரி டைமில் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு வெளில ஒரு மாதிரி அமுகலாம் பண்ணிட்டுருக்காங்க. பிகாஸ் அவருக்கு நாளைக்கு வந்து காலேஜ் டே இருக்குது. ஸோ ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணிட்டாங்க. பட் அதுலேயும் 3 ட்ரெஸ் இருக்குது. அதில் 3 ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அப்படியே பெட் மேலே பார்த்துட்டு இருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸை. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஓகே ஜங்குக் கிட்டே கேட்டுடலாம், வந்து இந்த மாதிரி எல்லாம் ரசிக்கிற விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் மாஸ்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கால் பண்ணுறாங்க. அப்போது ஹலோ ஜங்குக், என்னாடி என்ன பண்ணிருக்க? இந்த நேரத்தில் என்ன டான்ஸ் ஆட முடியும்? தூங்கினிருக்கேன், எதுக்கு கால் பண்ணியிருக்கேன்? இவ்வளோ நேரம் பேசினது தானேடி, இப்போ தாண்டி தூங்கினேன், திரும்ப எதுக்கடி கால் பண்ணி என்னை நிமிஷப்படுத்துகிற? இல்லை கொஞ்சம் வீடியோ கால் பண்ணவா ப்ளீஸ்டா? எதுக்குடி? சரி பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு வாயன் வந்து வீடியோ கால் பண்ணுறாங்க. அப்போ ஜங்கு பார்த்துட்டு, நாடி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன், ஏன் நல்லா இல்லையா? நல்லா இருக்குது. இப்போ மட்டும் நான் கூட இருந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன்னு உனக்கு தெரியாது. சரி இப்போ எதுக்கு வீடியோ கால் பண்ணியிருக்கேன்? என்னடா நாளைக்கு காலேஜ் டே இருக்கா, அதனால ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டேன். ஆனாலும் 3 எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3ல் எது போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷனாக இருக்குது. அதுக்கு தான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன். இங்கே பாரு, நான் எது செலக்ட் பண்ணாலும் நீ அதுக்கு கண்டிப்பாக ஆப்போசிட்டாக தான் போடுவேன். அதுக்கு எதுக்கிடி என்னோடய டிசிஷன் கேட்டுட்டு? இல்லை நீ சொல்லுடா, உனக்கு தான் தெரியும்ல இந்த மாதிரிலாம். நான் என்ன பொண்ணாடி? பொண்ணுங்கள விஷயம் தெரிஞ்சு வச்சு பொண்ணுங்கள விஷயம்லாம் எனக்கு தெரியும் சொல்கிறேன். பொண்ணா நான்? நீ பொண்ணு கிடையாது, பட் என் விஷயத்தில் நீ எல்லாமே உனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். ஸோ ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து வீடியோ காலில் ஜங்குக்னா ரொம்ப அவங்களுக்கு ட்ரஸ்ட்டு லவ் எல்லாம் அதிகம். அதனால எந்த ஹெசிடேட் பண்ணல அவங்க. அதுக்கப்புறம் வீடியோ காலில் ஒன்று அது சாரீ கட்டி அவனுக்கு காமிக்கிறாங்க. பட் ஜங்கு இது நல்லா இல்லை, ப்ளவுஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். அப்போது வயனுக்கு கோவம் வந்துடுது. டேய் உன்னை போய் கேட்டே பாரு, பின்ன ஒவ்வொரு சாரிலும் அழகாக தாண்டி இருக்க, அதுதான் இதை விட அது நல்லாயிருக்கும், அதை விட இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருந்தேன். உனக்கு சாரியெல்லாம் கட்ட வருமாடி? என்னடா பின்ன கட்டவே வராது, அது எப்படி கட்டிட்டு போவேன்? அம்மா கட்டி விடுவாங்க, நான் எப்போ மேக்கப் பண்ணிட்டு போகிறேன். ஓ நான் வரவா வீட்டுக்கு? வாட்? உனக்கு நான் சாரீ கட்டி பார்க்கணுன்னு தோணுதுடி, ப்ளீஸ் ஜங்குக் வேணாம் ஜங்குக், நைட்டு அதனால தானே கேட்குறேன். இல்லை வீடியோ காலில் பேசலாமா? டர்ட்டியாவா? அப்படின்னா டர்ட்டியாக உனக்கு பேச வராதா? நான் பேசுகிறேன், வா உக்காந்துக்கோவா, நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரியோடய அப்படியே வந்து உக்காந்துக்கிறாங்க. அப்போது ஜங்கு பார்க்குற அப்படியே உங்களை. அப்போ என்னடா? ஆமாம் லைட் ஆஃப் பண்ணியிருக்கேன், அது ஆன் பண்ண அப்பா வந்துடுவாங்க. சரி ஏதாவது டார்ச் ஆச்சும் ஆன் பண்ணி உன்னை பார்க்கணுண்டி. இப்போ என்ன உனக்கு என்ன பார்க்கணுமா? இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து டார்ச் ஆன் பண்ணுறாங்க. அப்போ ஜங்கு, முன்னாடி இது இப்படி இருக்க, ஏன்டா நான் இருக்கிறது தான் சொன்னேன். உன்னை இப்படி பார்த்தா எனக்கு தொடணும் போல இருக்கு, ப்ளீஸ் வரேன்டி, அலோவ் பண்ணு. டேய் என்னடா பேசுகிறேன்? அசிங்கமால? இதில் அசிங்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லடி. நான் உன்னை பார்த்தா அப்படியே ஏறுது, என்ன ஏறுது? உனக்கு நான் எதுக்கு வீடியோ கால் பண்ணேன்? ட்ரெஸ் செலக்ட் பண்ண அப்படின்னு தானே? அதை விட்டுட்டு நம்ம வேலைலாம் பண்ணிட்டுருக்கோம். நீ எதுக்கு வீடியோ கால் பண்ணேன்னு எனக்கு தெரியும். மனசு தொட்டுட்டு சொல்லு, நீ ட்ரெஸ்ஸுக்காக தான் வீடியோ கால் பண்ணேன் அப்படின்னு. சத்தியமாக நான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதுக்காக தான் வீடியோ கால் பண்ணேன். அப்படியா? எனக்கு அப்படி தோணலையே.
நீ வேறு ஏதாச்சும் பண்ணிடுப்ப அப்படின்னு தோணுது. வேறு ஏதாச்சுக்கான என்ன அர்த்தம் சொல்லு. மேபி ஜங்குக்கை கேராக்கி பார்த்துக்கலாம் ரொமான்டிக்காக அவனை பார்க்குறதுக்கு. இது நான் இன்னும் ரொமான்டிக்காக பார்க்குறதுக்கா? ஆக்சுவலாக நீ எல்லாம் ரொமான்டிக் பீஸே இல்லைடா. என்னது என்ன சொன்னேன்? நான் ரொமான்டிக் பீஸ் இல்லையா? இன்றைக்கி வரேன் நான் வீட்டுக்கு, ஓகேவா? நான் எவ்வளோ ரொமான்டிக்கான பையன் அப்படின்னு காட்டணும். என்கிட்ட சேலஞ்சு. இப்போ தான் சொன்ன தூங்கி நிற்க அப்படின்னு. தூங்கிட்டு தான் இருந்தேன், நீ தானே எழுப்புன. இப்போ என்ன, நான் கால் கட் பண்ணுறேன். கால் கட் பண்ணேன்னு வச்சுக்கோ. சரி, என்ன ட்ரெஸ் அது, என்ன ஷர்ட் போட்டுற, யாருது இது? அண்ணாது அவனெல்லாம் எதுக்கு போடுற? எதுக்குடா போடக்கூடாதா? போட்டுக்கோ, பட் இப்படெல்லாம் போடாதடி. என்னடி உள்ள எதுவும் போடல? ஜங்கு நான் இருக்கிற தாண்டி சொன்னேன், அப்படியே தெரியுது. இல்லை ரூம்குள்ளே யாரும் வர மாட்டாங்க, அதுக்கு தான் நான் எப்படி வேணால் அப்படி இருக்கிறது. ஓ சரி, வரவா வீட்டுக்கு இப்போ, ஓகேவா? ஓகே தான், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இங்கே வந்தால் என்னை திட்டக்கூடாது. எதுக்குன்னு உனக்கே புரியும். வரியா? வரேன் அப்படி சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிவிட்டு ஜங்கு யாருக்கும் தெரியாமல் வயனோட வீட்டுக்கு வரா. வயனை வந்து அழகாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வயனோட ரூம்குள்ளே ஜங்குக்கு வந்துடுறா. வந்ததுக்கப்புறம் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறா. ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது அந்த ரூமு. ஒரு மாதிரி இப்போது ஆக்சுவலாக துணியெல்லாம் வர எடுத்து போட்டிருக்காங்களா வெளியே. ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஜங்கு இதுக்கு தான் திட்ட வேணான்னு சொன்னியா? ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் ரூமு. சரிடி, என்ன ட்ரெஸ்ஸு இப்போ காட்டு, எனக்கு வீடியோ காலில் கிளியராக தெரியல, அதனால தான். அப்படின்னும் போது அவங்க வந்து போய் இந்த சாரீ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்போ ஜங்கும் வாங்க வாடிங்க. எதுக்குடா? நீ கொஞ்சம் வாங்க, கிட்ட வா. நீ நான் வரமாட்டேன். நீ வேறு ஏதாச்சும் பண்ணிடுவேன் ஜங்கு. ஓ இப்போ வரப்போறியா? நானே தூக்கிடுவான் அப்படின்னும் போது வயன் ஓடுறாங்க ரூமில். இல்லடி, என்னடி குழந்தாட்டோ, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட் மேலே போய் உட்காந்துக்கிறான். பெட் மேலே உட்காந்துக்கிட்டே அவன் வந்து கூப்பிட்றவங்கள, நீங்கள் வந்து வாலில் வந்து சாஞ்சிட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். வாடிங்க இப்போது வருவ, இல்லைன்னா நான் 5 கவுண்ட் பண்ணுறேன். இப்போது இல்லைன்னு வச்சுக்கோ, சத்தியமாக தாங்க மாட்டேன். ஜங்கு கத்துவேன். அவ்வளோதான் நடக்கும். என்ன? சரி, 1 வாடி, 2 3 4 வரமாட்டேன், 4.5 5 வரமாட்டேன், நானே வரேன் அப்படின்னு சொல்கிறோம். எந்திரிச்சு போய் அப்படியே வாலில் பின் பண்ணுறான். ஏன்னா ஜங்கு நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சு தான் நான் வரலை. என்னடா பண்ணுறேன்னா என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை ரொமான்டிக் இல்லைன்னு சொல்லிட்டால. என்ன ரொமான்டிக் இல்லைன்னு நீ சொல்லிட்டேன், நான் காட்ட வேணாமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தம்மக்குள்ளெல்லாம் கை விடுறா. பையனுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு மாதிரி தான் ஆகுது. சும்மா தாண்டா சொன்னேன், கையெடுக்கும் முடியலை. என்னது கேட்கலை? முடியலை எனக்கு. நான் நாளைக்கு காலேஜுக்கு போகணும். பெயின் பண்ணி வச்சேன்னு வச்சுக்கோ, சத்தியமாக என்னால் முடியாது. அப்பாவை கூப்பிட்ருவேன். ஏன் கூப்பிடு? நீ உன் அப்பாவே பிறந்திருந்தா கூப்பிட்றி. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட பாடியோட டைட்டாக அவனை வந்து பிடிச்சிக்கிறான். என்ன பண்ணலாமா? என்னடா? இல்லை, இப்போ நீ உண்மையான ரீசன் என்கிட்ட சொல்லணும். எதுக்கு எனக்கு வீடியோ கால் பண்ண? ட்ரெஸ்ஸு காட்டவா?
ஆமாண்டா, நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நீ என்ன நினச்சிட்ருக்க? நீ அந்த மாதிரி பொண்ணு அப்படின்னா என்ன மாதிரி பொண்ணு? ஆக்சுவலாக போன வாட்டி பண்ணும்போது என்னை விட நிறைய கோஆப்ரேட் பண்ணதே நீ தான். ஜங்குக்கு அங்கே தொடுறேன் இங்கே தொடுறான்னு சொன்னதும் நீ தான். இப்போது மட்டும் தெரியலையே எனக்கு என்னமோ மாற்றம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கிட்ட ஃபேஸ் வச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிற அவனோட ப்ரீது எல்லாமே உங்கள் மேலே விழுது. அப்போ நீ கொஞ்சம் திறந்து போறியா? எவ்வளோ பெரிய ரூம் இருக்குது, நீ எதுக்கு இவ்வளோ கிட்ட இருக்குன்னு தெரியல. எவ்வளோ பெரிய ரூமில் அழகாக இருக்கிறது நீ மட்டும்தான். அதே தான். வா, சாரி கட்டி விடுறேன். இப்போ வா. ஆமாண்டி, நான் இப்போ சாரி கட்டிட்டு எங்கே போகிறது? ஒன்று வேணாம், நம்ம ஃபஸ்ட் நைட் சீன் கிரியேட் பண்ணலாமா? இப்போங்க நீ சாரி கட்டிட்டு உள்ள வருவியா? கிரியேட் பண்ணலாமா? டேய், பைத்து பிடிச்சிருக்காரு அவனுக்கு. ஆமாண்டி, எனக்கு ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தேன், அதில் இப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ தூங்கின்னு இருந்தேன், நீ விட போய் சொன்னியா? பின்ன அந்த மாதிரி மூவி பார்க்கணுன்னு சொன்னால் நீ விடுவியா? கத்துவ. அதனால தான் அதில் ஹீரோ எவ்வளோ ரசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? அப்போது இன்றைக்கி உன்னோட ஞாபகம் தான் வந்துச்சு. அதனால தான் டைரெக்டாக கேட்டுட்டேன் வீட்டுக்கு வரவான்னு. சத்தியமாக நான் எதிர்பார்க்கல நீ வீடியோ காலில் வருவேன்னு. அதையும் உன்னை வர பார்த்துட்டேனா செம்ம கேர் ஆகிடுச்சு. சீன் கிரியேட் பண்ணலாமா ப்ளீஸ் டி? புரியல ஜங்கோ, நீ எந்த விதத்தில் சொல்கிறேன்னு. இப்போ இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணணும். ஒன்றும் இல்லடி, நானே சாரி கட்டி விடுவேன், நீ உள்ளே வருவேன், அதை நானே ரிமூவ் பண்ணுவேன். எப்படி இருக்கு? நீ டைரக்டர் ஆகிடலாம். ஆளாக ஃப்யூச்சரில் இப்போது பண்ணலாமா? வாங்க, நான் கூப்பிட்டா நீ வரணும்டி. தேவலாம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அப்போது சொன்னல ஜேகேன்னு கற்றணும். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாரி எடுக்கிறா, ஏதோ ஒரு சாரி. டேய், இது வேணாம், எந்த சாரின்னா இவனு என்னடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்க ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறா. ஆக்சுவலாக அவங்க உள்ளே வந்து எதுவுமே போடலை, அதனால் ஒரு எடுத்து கொடுக்குறா, ஒரு இன்னர் எடுத்து கொடுக்குறா, இது போட்டுக்கோ, இது மேலே தான் நீ சாரி கட்ட போகிற, ஓகேவா? சரி, நீ திரும்பி நின்றுக்கோ. எதுக்கு? இதை போடணும்ல, ஏன் முன்னாடி போட்டேன் என்ன? டேய், நம்ம தப்பு பண்ணிட்டுருக்கோம் ஜெக்கி, கல்யாணம் பண்ணிக்கலன்னா. நான் ஒன்று சொல்லவா? கடைசி வரைக்கும் நீ எனக்கு, நான் உனக்கு லாயலாக ஹானஸ்ட்டாக ட்ரூவாக லவ் பண்ணுறேன் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம், தப்பே கிடையாது. நான் என்ன உன்னை விட்டு போகிறேன்னடி? இல்லைல்ல? சரி, ஆனாலும் எனக்கு ரொம்ப ஷை ஆகுது முன்னாடி. இப்போ எல்லாம் கல்ட்டு தானே போகிறேன், போடுக்கோ. ஆனாலும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜங்குக்கு வந்து ஆப்போசிட்டில் தானே நின்றுருக்கா. ஸோ இவங்க வந்து அப்படியே பேக்கை டர்ன் பண்ணிட்டு அதை போடுறாங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே அவங்களோட இடுப்பு இதெல்லாம் பார்க்குறா, ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே வந்து பிடிச்சிக்கிறா. ஜங்கு, நீ சீன் கிரியேட் பண்ணுறன்னு சொன்ன, நீ இப்படியே ரொமான்ஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? என்னடி எனக்கு பார்த்து ஒரு மாதிரி ஆகுது. நீ கொஞ்சம் டர்ன் பண்ணுறியா இந்த பக்கம்? இதுக்குடா ஒரே ஒரு கிஸ்ஸு மட்டும் அடிச்சுக்கிறேன். இரு ஜங்கு, போட்டுக்கிறேன். நீ பாட்டுக்கு போட்டுக்கோடி, நான் பாட்டுக்கு கிஸ் அடிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அவங்க. அப்போ ஜங்கு பார்க்குறா, அவன் வந்து அவங்க ஃபேஸை விட அவங்க பாடி கலராக இருக்குது. அவள் சொல்கிறான், என்னடி மெயின்டைன் பண்ணுற, இவ்வளோ கலராக இருக்குது, என்னை விட கலராக இருக்கா? ஆக்சுவலாக அதெல்லாம் தப்பு. ஓகே, என்ன இது முடி அப்படின்னு சொல்லிட்டு முடியெல்லாம் தூக்கி கட்டுறா. அப்போது மெதுவாக, நீ முடி கட்டுறது இவ்வளோ வலிக்குது எனக்கு, நீ வேறு ஏதாச்சும் பண்ணால் இப்படி வலிக்கும், வலிக்காமல் பண்ணுற, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். ஒரு மாதிரி இது எனக்கு அப்படி ஹெவனில் இருக்க மாதிரி. அப்போது கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டேன்.
ஜங்கு, நான் உண்மையான ரீசன் சொல்லவா? முன்னாடி ஐ மிஸ் யூ. எனக்கு இது அப்போவே தெரிஞ்சுது. நீ தேவையில்லாமல் வீடியோ கால் பண்ண மாட்டேன். எனக்கு இதுக்காக மிஸ் பண்ணிங்க. ஆக்சுவலாக நான் ஒரு ட்ராமா பார்த்தேன். அதில் ஹீரோயின் இப்படி தான் கால் பண்ணுவாங்க. நாளைக்கு உனக்கு காலேஜ் டே இருக்குது சத்தியமாக இருக்குது. பட் நான் சாரியெல்லாம் எப்போ கட்டிட்டு போயிருக்கேன். பின்ன என்ன கட்டுவீங்களா? விட்றா துணிக்கிட்டு. அதனால தான் எனக்கு உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு. அப்போ 2 பேரும் ஒரே ரூட்டில் போய் ஒரே ரொமான்டிக் சீனெல்லாம் பார்த்து இப்படி நின்றுவோமா? மேபி இருக்கலாம். ஆனால் பாரு, நீயும் அப்படி தான் நானும் அப்படி தான். என்ன ஒரு கனெக்ஷன் இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறது லவ்வர்ஸ் அப்படின்னு. சரி, திரும்ப நீ இன்னொரு வாட்டி கிஸ்ஸை பிரேக் பண்ணிக்கணும்னு வச்சுக்க. அப்படியே பிடிச்சி ஒன்றும் இல்லை. சரி, போட்டுக்கிட்டியா? சாரி கட்டவா? வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி எடுத்து க்ளீனாக கட்டுறா. அவ்வளோ அழகாக கட்டுறா. டேய், உனக்கு சாரியெல்லாம் கட்ட வருமா? ஆமாம், நீ கட்டுவ. எப்போ யாரு கட்டியிருந்த? யாராச்சும் கட்டினாதான் தெரியுமா எப்படி கட்டுறதுன்னு? அம்மா பார்த்தா தெரியாது. அப்போ நீ பார்த்துருக்க. யாரை? நான் நிறைய பேரை பார்க்குறேனே. அம்மா, நான் ஃப்ளர்ட் பண்ணுவேன், சத்தமாக ஃப்ளர்ட் பண்ணுவேன். ஆனால் என்ன முழுசாக கொடுத்துருக்குதான் உங்ககிட்ட மட்டும்தாண்டி. நீயும் அப்படிதால. அம்மா, ஆனால் நான் உன்ன மாதிரி ஃப்ளர்ட்டெல்லாம் யார்கிட்டையும் பண்ண மாட்டேன். அதுவும் உங்ககிட்ட மட்டும்தான். சரி அப்படி சொல்லிட்டு சாரி கட்டிகிட்டு இருக்கா. அப்போது உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அவள் சாரி கட்ட எனக்கும் போதும். இப்போ நீ கழட்ட தானே போகிற. இதுக்கு இவ்வளோ பர்ஃபெக்டாக கட்டுற. பர்ஃபெக்டாக இருக்கணும்டி. சரி, நாங்கள் போய் உக்காந்துக்கிறேன். நீ அப்படியே வா, ஓகேவா? தப்பு பண்ண அவ்வளோதான் உனக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் உக்காந்துக்கிறா பெட் மேலே. அப்போ பையனை அப்படியே நடந்து வராங்க. ஜங்குக்கு சிரிப்பாக தான் வருது. ஏய், கொஞ்சம் ரொமான்டிக்காக பண்ணுறி, என்னடி காமெடி பீஸ் மாதிரி பண்ணுற? எனக்கு அப்படி தான் பண்ண வருப்போ. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க, ஜங்குக்கு ஆப்போசிட்டில். அப்போ ஜங்கு, ஓய் ஸ்டார்ட் பண்ணலாமா? கத்தக்கூடாதுண்ணே, உங்கள் வீடு இது. கத்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ எழுந்திரிச்சு வந்துடுவா. நான் கத்தக்கூடாதுன்னா மிஸ்லாவை பண்ணணும். அப்போல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போ பிடிச்சி அப்படியே முன்னாடி இருக்கிறா. அப்போ டேய், ஐ லவ் யூ டூடி. கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, எதுவுமே பேசாத. இல்லைன்னா என் பேர் சொல்லு. ஓகே ஜங்குக் இல்லை ஜங்குக்கா சொல்லு. ஓகே ஜங்குக்கா. சந்தோஷமா? சந்தோஷந்தான். சரி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக ப்ளே பண்ணிட்டுருக்கா. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ப்ளவுஸ் போடலை, அப்படி இன்னரெல்லாம் பிடிச்சி எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணுறக்கா. அப்போ நீங்கள் டேய் என்னடா பண்ணுறங்க? டே இல்லை ஜங்குக்கா என்ன பண்ணுறங்கன்னா தெரியாதவனுங்க. சும்மா இரு, கிட்டவா கொஞ்சம். ஓகேவா? ஓகே தான். லைட்டு போடணும்டி. லைட் ஆஃப் பண்ண முடியாதுடி. கொஞ்சம் லைட் ஆன் பண்ணு. அப்போ தானே உன்னை பார்த்துட்டு எங்கெல்லாம் தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது. ஜங்கு, லைட் ஆன் பண்ணால் தெரிஞ்சிடும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்து டார்ச் வந்து ஆன் பண்ணுறா. அந்த வெளிச்சத்தில் நீங்கள் அழகாக இருக்கீங்க. உங்களை அப்படியே பெட்டுக்கு ஆப்போசிட் சைடு அப்படியே படுக்க வைக்கிறான். அப்படியே உங்கள் மேலே லைட் ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? நீ முதல்ல கையை ப்ளே பண்ணுறது நிறுத்து. அம்முத்தாது, என்னை எதுவுமே ப்ரெஸ் பண்ணாதுடா. ப்ரெஸ் பண்ணாமல் வேறு என்ன பண்ணுறது? எத்தனை நாள் ஆச்சு நம்ம இப்படி ஒன்றா இருந்து?
1 month ஆச்சு. அப்படின்னா கஷ்டம்தான். எதுக்கு கஷ்டம்? இன்சர்ட் பண்ணுறதுக்கா? ஷங்கு சேஃப்டி கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் நம்மகிட்ட எப்போவுமே இருக்கும். என்னது சீப்பாக பேசுகிற நீ? சீப்பாக பேசுகிறேனா? இருக்கிறது தாண்டி சொன்னேன். ஏய், நீ எவ்வளோ ரொமான்டிக்குன்னு தெரிஞ்சுட்டேன். சொன்னதுக்கு சாரி. நீ ரொமான்டிக் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை தயவு செஞ்சு இது பண்ணாத. எது பண்ணாத? அம்மா சம்மளவாக இருக்க சான்ஸே இல்லை. இப்படி சொல்லியே தான் கம்ப்ளீட் பண்ணுறி. ஏதாச்சும் வச்சு கம்ப்ளீட் பண்ணு. நீயும் அழகாக தாண்டா இருக்க. நான் அழகுன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சரி ஓகேவா அப்படின்னு சொல்லி சாரியை ரிமூவ் பண்ணுற கீழே. ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் அண்ணன் ஷர்ட் மட்டும் போட்டு உள்ளே ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பீங்க, அவ்வளோதான். அந்த ஷர்ட் லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருப்பீங்க. இவன் அப்படியே தான் சாரீ கட்டியிருப்பான். அப்போ அந்த சாரியை அவுத்துட்டு நீங்கள் ஒரு ஷார்ட்ஸில் இருக்கீங்க. அப்போது இது தாண்டி எனக்கு வேணும். என்ன ஓகேவா? என்னடா? ஏய் கம்மன் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அட்ரஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஆக்சுவலாக அதெல்லாம் ஜாலியாக தான் இருக்குது. பிகாஸ் நீங்களும் எனக்கு மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? கொஞ்ச நேரம் கம்மன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ப்ளே பண்ணிட்டுருக்கா. உங்களுக்கு வலியும் ப்ளஸ் ஜாலியாக தான் இருக்குது. அண்ட் அங்கே எங்கே ப்ளே பண்ணிகிட்டே அப்படியே ப்ளே பண்ணிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்டே வரேன். லிப்ஸ் கிட்டே வந்துட்டு கிஸ் பண்ணவா? லிப்ஸ் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறான். அவங்களுக்கு தாங்க முடியல. எனக்கும் நீ கிஸ்ஸை இவ்வளோ ஃபோர்ஸாக பண்ணுற ஏன்டா? அவ்வளோ காஞ்சி போயிருந்தியா? பின்ன என்ன மந்த்தை பட்டினி போட்டுட்டு இப்போ என்ன வேறு பொண்ணு கிடைக்குதுன்னு நினச்சிட்ருக்கியா? பொண்ணெல்லாம் லைனில் இருப்பாங்க. ஆனால் உன்கிட்ட கிடைக்கிற சந்தோஷம் யாருக்கிட்ட கிடைக்காதுடி. அதனால்தான் மெதுவா சரி கிஸ்ஸுக்கே இப்போ அலறியே. இப்போ நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். சரி நீ கொஞ்சம் கிட்ட வாடி. இன்னும் எவ்வளோ கிட்ட போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே படுத்துக்கிட்டு ஜங்கோ என்னாடி ஒன்றும் என்ன சொல்ல கொஞ்சம் மெதுவாக பண்ணுறேன். ஓகே போகலாமா கீழே அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஸ்டமக் கிட்ட வரா. ஸ்டமக் கிட்ட வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே தொட்டு பார்க்குறா. ரொம்ப வெட்டாக இருக்குது. என்னடி எவ்வளோ வெட்டாக இருக்குது? பீரியட்ஸ் என்னடா உனக்கு என்ன இப்போ பிரச்சனை? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நான் இன்சர்ட் பண்ணுறேன். வலிச்சா சொல்லணும். ஜங்குக்காக அப்படின்னு சொல்ல விடக்கூடாது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வந்து இன்சர்ட் பண்ணுறா. உங்களுக்கு செம்ம பெயின் ஆகுது. ரொம்ப மெதுவாடா ஓகேடி ஓகே கத்தாம எப்பட்றான்? சரி அப்படி இன்சர்ட் பண்ணிடுறா. இன்சர்ட் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. வயனுக்கு ஆக்சுவலாக வலிக்குது. இன்சர்ட் பண்ணி 5 செகண்ட் ஆல்ரெடி. என்னடி வலிக்குதுன்னு கம்மன் இருடி அப்படின்ட்டு அப்படி மூவ் பண்ணிட்டே இருக்கா. அப்போது ஜங்குக்கா நான் சொன்னேன் நவ்யம் என்னை விட்டு போக மாட்டேன்னா? உன்னை விட்டுட்டு நான் எங்கடி போகிறது? என்னை விட்டு எங்கே போகிறது சொல்லு. எனக்கு நீ மட்டுமே போதும். அவன் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டவுட்டட் அப்படாதடி. நான் உன்னை விட்டு நான் எங்கே போக மாட்டேன். அது உனக்கு தெரியும் ஆக்சுவலாக. நான் எங்கே போகிறது? கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் மூவ் பண்ணிட்டே இருக்கா. அப்போது போதும் வலிக்குதாடி அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிகிட்டே உங்கள் பாடி ஃபுல்லாக ப்ளே பண்ணுறா. பிகாஸ் உங்களுக்கு ப்ளஷர் கொடுக்கணும், உங்களுக்கு வலி தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறக்கா.
உங்கள் லிப்ஸை வந்து கடிக்கிறது அப்படி இப்படின்னு. உங்களுக்கு இந்த பெயின் வேறு இவன் வேறு இப்படி பெயின் பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்னடா வலிக்குது நீ, வாய மூட்ரி வாய, நான் கிஸ் பண்ணுறவங்க போது பிரேக் பண்ணேன்னு வச்சுக்க கோவம் வந்துடும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ப்ரெஷர் பண்ணுற. ஆக்சுவலாக உங்களுக்கு கொஞ்சம் ஓகே ஆகிடுது. அப்படியே மேக்கப் போயிட்டே இருக்குது. ஒரு 1 hour கிட்ட ஃபைனலாக தாங்க முடியல. அப்போது முடியல, ப்ளீஸ் ஓகேடி கத்தாத, நான் இடையிறேன்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே போய் அப்படியே எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். அவனுக்கே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. அப்போ வாயன்னு சொல்கிறாங்க, குளிக்கலாமா, நான் ட்ரெஸ்ஸை கொண்டு வரலடி, அதே போட்டுக்கோ. ஸோ என்னடி அதே போட்டுக்க, குளிச்சுட்டு ஒன்றா குளிக்கலாம் வாடா, 2 பேருக்கும் டயர்டாக இருக்குது. சரி ஹாட் வாட்டர் வருமா? வரும். ஏன் ஹாட் வாட்டரில் தான் குளிப்பீங்களா? அஃப்கோர்ஸ் ஹாட் வாட்டரில் தான் குளிப்பேன். வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வாஷ்ரூம்க்கு போகிறீங்க குளிக்கிறதுக்காக. அப்போ அங்கே ஜங்கு, இப்போவே எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படி சொல்லிவிட்டு ஜங்குவை பார்க்குறீங்க. அப்படி ஷவர்லேருந்து ஹாட் வாட்டர் வர ஆரம்பிக்குது. அப்போ ஜங்கு அப்படியே உங்கள் ஃபேஸ் எல்லாம் தொட்டு பார்க்குறா. அப்படியே வைப் பண்ணிட்டுருக்கா அவங்க மூஞ்செல்லாம் அந்த தண்ணியை. ரொம்ப அழகாக இருக்குடி. எந்த நேரத்தில் உங்கள் அப்பா அவங்க அம்மா உள்ள போட்டானோ தெரில. நான் கடவுளுக்கு ஒன்று தேங்க்ஸ் சொல்லுவேன். இதுக்கு சொல்லு, இதுக்கு உங்கள் அப்பா எனக்கு அன்றைக்கி நைட்டு மூடு கொடுத்தது. எதே கூட இப்படி பேசுகிற, பைத்தியக்கார ரொமான்டிக் சைக்கோவா இருக்க போல நீ? ஆமாண்டி, நான் பைத்தியக்கார ரொமான்டிக் சைக்கோ தான், உங்ககிட்ட மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறா. நீங்களும் அப்படி தான் பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. எங்கள் ரூமில் வந்து அவ்வளோ மேக்கவுட் போய் நீங்கள் வந்து குளிச்சுட்டு வேறு நீங்கள் ரொமான்ஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் பாடியெல்லாம் தொடுறது, அந்த வாட்டர் எல்லாம் உங்கள் மேலே போடுறது. அப்படியே அங்கே ஜங்கும், ஓய் இன்னொரு தடவை எங்கே இன்சர்ட் பண்ணவா? டே அட்டி வாங்க பண்ணி, ப்ளீஸ் டே, இப்போ ஃபோர்ஸாலாம் பண்ண மாட்டேன், ஸ்லோவாக காமாக பண்ணுவேன் ப்ளீஸ். ஜங்கும் ஏற்கனவே வலியாக இருக்குடா. கொஞ்ச நேரம் 5 seconds அவ்வளோதான். நம்பலாமா ஒன்று? கண்டிப்பாக நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லாப் மேலே வந்து அகெயின் உட்கார வச்சுட்டு திரும்ப அந்த தண்ணியில் இன்சர்ட் பண்ணுறான். உங்களுக்கு ஃபஸ்ட் பெயினாக இருந்துச்சு, இப்போ அவ்வளோ இல்லை. ஆனாலும் 1 hour கிட்டே இருக்குல்ல, திரும்பவும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு செம்மையாக இன்னும் பெயின் ஆக ஆரம்பிச்சிடுது. ஆனால் சத்தியமாக செம்ம பெயின் ஆகுது. எனக்கு புரிஞ்சுக்கோடா, நான் ஏன் இப்படி பண்ணுற பைத்தியக்கார மாதிரி? நீ தான் நான் ரொமான்டிக் இல்லைன்னு சொன்னல, இப்போ நான் நிறுத்துன்னு சொல்கிறேன். எப்பா நீ ரொமான்டிக் தாண்டா, ஒத்துக்கிற, இன்னைக்கு முடியல. நீ மேலே இதை வச்சு பண்ண, கீழே விட்டுருச்சக்கே அப்படின்னு சொல்லிட்டு 1/2 hour தான் இருக்கும், வெளியே எடுத்துடலாம். அவனுக்கு புரிஞ்சிடுது. ஸோ எடுத்துடுறா. ஓகேவா வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வாஷ்ரூம்குள்ளே போய்ட்டு திரும்பி அந்த ஷவர் 2 பேர் நினைக்கிறாங்க. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்கு என்னோடய பாடியெல்லாம் அப்ளை பண்ணிட்டு அவங்க அழகான ஒரு நைட் அவங்க 2 பேருக்குமே. அப்போது ஜங்கு, டே நீ கிளம்ப மாட்டியா, டைம் பாரு. இருவனே நான் மார்னிங் போகிறேன், நான் நைட்டெல்லாம் கூட இருக்கிறேன், அதெல்லாம் வீடு ஐ மிஸ் யூ. எனக்கு இப்போது தான் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இவ்வளோ நாளாச்சுல இதெல்லாம் பண்ணி. இனிமேல் நான் வீக்லி ஒன்ஸ் வருவேன் உங்கள் வீட்டுக்கு. வீக்லி ஒன்ஸ் வந்தேன்னா எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு தானே பிரச்சனை. தெரியாமல் இப்படி நைட்டில் வந்து உன்னை பார்த்துட்டு இந்த மேட்ரெல்லாம் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறேன். நீ அப்படி தான் ஓகேவா, ரெடியாகிரு இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஷவர்லேயும் கட்டி பிடிச்சிடுறாங்க 2 பேருமே. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக போகுது அவங்க 2 பேருக்குமே அந்த நைட். ஸோ இதில் வந்து என்னென்னா ஜங்குக்கும் அண்ட் வாயனு 2 பேருக்குமே சரி ஈக்குவலான லவ் இருக்குது, ஈக்குவலான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஈக்குவலான லாயல்ட்டி இருக்குது. எல்லாமே இருக்கும்போது இந்த மாதிரி
பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லை. பிகாஸ் லைஃப் பூரா நம்ம 2 பேர் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஒன் ஷாட்டை வந்து நான் முடிச்சுக்கிறேன். மிஸ் எப்படி இருந்தது அப்படிங்க சொல்லுங்கள். அண்டு ஓகேடா, லேட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. எல்லோரும் சேஃபாக இருங்க. டாட்டா, பை பை. ஓகேங்களா, பாய்.